ஹாய் வியூவர்ஸ், நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு தமிழில் எப்படி 100க்கு 97+ வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும், தமிழில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லை புக்ஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, தமிழ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே உங்கள்கிட்ட வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சிலபஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழ் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் சிலபஸ் வைஸ் படிக்கலாமா இல்லை புக்ஸ் வைஸ் படிக்கலாமான்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எப்படி படித்தேன்றதை சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் புக்கு வந்து அட்டை டு அட்டை படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு தமிழ் படிக்க சொல்லுவாங்க. தமிழ் புக்ஸ் இப்போ இருக்கிற நியூ புக்ஸ் இல்லாமல் ஓல்டு புக்ஸையே படிக்க சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே தேவையில்லை. நான் எப்படி படிக்கணுன்ற கிளியரான ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னும் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டுத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப 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 ஈஸியாக நீங்கள் தமிழை முடிச்சிடலாம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ஏன் சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து தான் நாங்கள் கொஷின் கேட்க போகிறோம், நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு தான் அந்த சிலபஸ்னு ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் பாட்டுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாத்தையுமே வரிசையாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா தேவையில்லாத கண்டென்ட்டை அதிகமாக டைம்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதுக்கு அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கன்னா, அது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்டை டு அட்டை படிக்கணுன்றதுக்காக 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து ஞாபகம் இருக்காது, நம்மளோட டைமும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கணும். சிலபஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி புக்ஸை படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸையும் நம்ம படிக்கணும், புக்ஸையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் சொல்லிடுறேன். சிலபஸில் வந்து 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏல வந்து 21 டாப்பிக்கும், பார்ட் பியில் வந்து 10 டாப்பிக்கும், பார்ட் சியில் வந்து 21 டாப்பிக்கும் இருக்கும். டோட்டலாக வந்து நம்மளுக்கு எத்தனை டாபிக் இருக்குது? 52 டாபிக்ஸ் இருக்குது சிலபஸில் வந்து. இந்த 52 டாபிக்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். சிலபஸில் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு அதை ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புக்ஸை நான் சொல்கிறேன். புக்ஸுக்கு வந்துடுங்க. புக்ஸு வந்து 6th-லேருந்து 12th கரெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க. ஸோ ஓகே, இப்போ சிலபஸ்க்கு தனியாக ஒரு நோட்டும் புக்ஸ் இயலுக்கு தனியாக ஒரு நோட்டும் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ சிலபஸ்க்கு தனியாக ஒரு நோட் போட்டிங்கன்னா 3 நோட்டு போடுங்க. பார்ட் ஏக்கு ஒரு நோட் போடுங்க, பார்ட் பிக்கு ஒரு நோட் போடுங்க, பார்ட் சிக்கு ஒரு நோட் போடுங்க. பார்ட் ஏ வந்து இலக்கணம், பார்ட் பி வந்து நம்மளோட பாடல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இது சார்ந்ததாக வரும். பார்ட் சி வந்து நம்ம வந்து ஆத்தர்ஸை பற்றி படிக்கிற மாதிரி வரும். ஸோ இது 3த்துக்குமே தனித்தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. இயலுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. இயலுக்கு வந்து தனித்தனியாக போட வேணாம். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே நோட் போட்டுக்கோங்க, போதும். ஓகே, இப்போ 21 டாபிக் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இதில் பார்ட் பி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் இருக்கும். திருக்குறள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து திருக்குறள் அதிகாரம் வைஸ் இருக்கும். அதை விட்டுருங்க. அதில் வந்து திருக்குறளை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த திருக்குறள் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நீங்கள் பார்ட் பி அப்படின்னு ஒரு நோட் போட்டிருப்பீங்களா, அதில் திருக்குறள் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் டாபிக் பார்ட் பி அப்படின்னு எழுதிட்டு அந்த டாப்பிக்கில் திருக்குறளில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு புக்கில் 6வதுல வந்து திருக்குறள் பற்றி கண்டென்ட்டு கம்மியாக இருக்கும், 7வதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், +2 போகும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக டாபிக் இது கண்டென்ட் வந்து போயிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறப்ப அது கோர்வையாக சேர்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் திருக்குறளை 6வதுலேருந்து 12வது வரைக்கும் திருக்குறளை பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இப்போ திருக்குறளில் வந்து எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை குறள் இருக்குது, எத்தனை பாலாக பிரிச்சுருக்குறாங்க அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கோர்வையாக சேர்த்து எழுதும் போது 2 பேஜில் கவர் ஆகிடும். நீங்கள் நிறையா 6th-லேருந்து 12th வரைக்கும் ப்ரீஃபாக எலாபரேட்டாக நீங்கள் படிக்கும் போது, ஆனால் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் தொகுத்து எழுதும் போது அது ரொம்ப ரொம்ப ஒரு 2 பேஜுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் டக்குன்னு ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட 2 பேஜை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே திருக்குறள் டாபிக் ஓவர். ஸோ இப்படி தான் நான் சொல்ல வரேன். சிலபஸையும் புக்கையும் கம்பேர் பண்ணி இப்படி படிக்கணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் நோட்ஸ் எனது காட்டுறேன். அந்த நோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 10 டாபிக் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
6th இருக்கும், 12th இருக்கும், 11th இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு கோர்வையாக இருக்காது. கதையும் வந்து இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம சிலப்பதிகாரம் இப்போ 5வது பாயிண்ட்டாக சிலப்பதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா சிலபஸில் அந்த 5வது பாயிண்ட்டில் கண்டிப்பாக கொஷின் இருக்கும். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்களே சிலபஸில் கண்டிப்பாக சிலப்பதிகாரம் மணிமேகலையும் கொஷின் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டாபிக் 6வதுலேருந்து 12 வரைக்கும் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months 7 months இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைம் தொகுத்து எழுதும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அந்த பாயிண்ட்டு. மறுபடியும் அந்த பேஜஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது எந்த பாயிண்ட்டும் விட்டு போகாது, கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது, படித்த ஃபீலிங் திருப்தியாக இருக்கும். சிலபஸை முடிச்சிட்டோம் ப்ளஸ் நம்ம இயலையும் முடிச்சிட்டோம் அப்படின்ற திருப்தி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிலபஸையும் புக்கையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஆத்தர்ஸும் அதே மாதிரி தான். இப்போ ஆத்தர்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பாரதியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார் அப்படின்றது வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் விட்டாக படிக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படியே அழகாக பிறந்த தேதி, அவர் எந்த ஊரில் பிறந்தார், அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவர் என்ன புக்ஸில் எழுதியிருக்கிறாரு, அவரோட பாடல் வரிகளில் என்னன்னு தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பாரதியாருக்குன்னு ஒரு 5 பேஜஸ் தான் வரும். நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் அந்த 5 பாரதியார்னு வந்துட்டாவே சிலபஸில் அந்த 5 பேஜஸை தரவை ரிவைஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் தான் எல்லா நோட்ஸுமே அந்த இயல் புக் அந்த இயலில் இருக்கிறது எழுதிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி பாயிண்ட் மிஸ் ஆகும். அப்போ அந்த 5 பாயிண்ட்டுமே நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும் போது கண்டிப்பாக பாரதியாரை பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் டிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும், சிலபஸையும் படிக்கணும், தமிழ் புக்ஸையும் படிக்கணும். அப்போ சிலபஸ் வைஸ் தான் கேட்பாங்க கொஷின்ஸு, பட் தமிழ் புக்ஸ்லேருந்து கேட்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும். சிலபஸ் வைஸ் கேட்பாங்க, ஆனால் அந்த ஆன்சர் எங்கேருந்து கேட்பாங்க, புக்ஸ்லேருந்து கேட்பாங்க. இப்படி தான் நம்ம படிக்கணுமே தவிர அட்டை டு அட்டை வந்து படிக்கக்கூடாது. ஏன்னா அது தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும், வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். அந்த டைமில் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி படிக்கலான்றதை பார்க்கணுமே தவிர இந்த டைமில் ஹார்ட் ஒர்க்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்மார்ட் ஒர்க்கை எப்படி நோட்ஸ் எடுத்து ஈஸியாக படிக்க முடியும், நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் இருக்கும்போது இப்போ எலாபரேட்டாக இருக்கிறத சுருக்கி எழுதி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே பதிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ஸு தமிழ் புக்ஸ் ரெண்டுத்தையும் படிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.